fetal Doppler. டாப்லர்னாலே என்ன? ஃபீட்டஸ்னா குழந்தைன்னு தெரியும். டாப்லர்னாலே குழந்தைக்கு போற ரத்த ஓட்டம். அதுவும் அந்த குழந்தைக்கு போற ரத்த ஓட்டம் வந்து டிஃபரண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் பிரெக்னன்சில நாங்க பார்க்கறது உண்டு. இதுவே முதல் 3 மந்த்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அம்மா கிட்ட இருந்து குழந்தைக்கு எப்படி பிளட் ஃப்ளோ போறதுன்னு பார்ப்போம். யூட்ரைன் ஆர்டரி டாப்லர்ன்ற. யூட்ரைன்னா யூட்ரஸ் இல்லையா? ஸோ கர்ப்பப்பையிலேருந்து குழந்தைக்கு எப்படி பிளட் ஃப்ளோ போறதுன்றது தான் ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் பார்க்கறது. இதுவே 5th மந்த்லேருந்து நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்க, நீங்க எங்களோட ரிப்போர்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா யூட்ரைன் ஆர்டரி டாப்லரும் இருக்கும், அம்பிளிக்கல் ஆர்டரி அதாவது குழந்தைக்கு தொப்புள் கொடியில எப்படி போறதுன்ற டாப்லரும் இருக்கும். ஆனா இதுவே 7-8 மாசத்துக்கு மேல நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா யூட்ரைன் ஆர்டரி அம்பிளிக்கல் ஆர்டரியும் சேர்ந்து குழந்தைக்கு பிரெயினுக்கு போற பிளட் ஃப்ளோ அதாவது மிடில் செரிப்ரல் ஆர்டரி அப்படின்னு சொல்லுவோம். செரிப்ரல்னா பிரெயின், அந்த மெயின் பார்ட் ஆஃப் த பிரெயின் பேரு செரிப்ரம். மிடில்னா நடுவுல இருக்கிற ஆர்டரி இந்த பிரெயின். ஸோ தட்ஸ் கால்ட் மிடில் செரிப்ரல் ஆர்டரி. ஸோ இந்த மூணுத்துலையுமே பிளட் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கறது உண்டு. அண்ட் சம்டைம்ஸ் குறை மாதம் டெலிவரி ஆக போகிறது இல்லை நம்மளுக்கு பேபியோட ஹார்ட்டுக்கு பிளட் ஃப்ளோ எப்படி பார்க்கணும் தெரியணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டக்டஸ் வீனோசிஸ் நோட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே அந்த ரத்த குழாவோட பேரு தான். ஆனால் நம்ம பார்க்கறதுன்றது ரத்த குழால எவ்வளோ சீராக பிளட் ஃப்ளோ ஆகுதான்றது பார்ப்போம். இன்னொன்று நீங்கள் டாப்லரில் பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த வாரத்தில் வேணாலும் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி அந்த பர்டிகுலர் வாரத்துக்கு பர்டிகுலர் டாப்லர்ஸ் பார்ப்போம். அண்ட் நார்மல் வேல்யூ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே யூஸ்வலாக அந்த பிரெயினுக்கு போகிற டாப்லர் மிடில் செரிபிரல் ஆர்டரிக்கும் அம்பிளிக்கல் அதாவது தொப்புள் கொடிக்கு போகிற ஆர்டரிக்கு டாப்லர் வந்து ஆல்வேஸ் மோர் தென் 1 அப்படின்னு இருக்கணும். அதுக்கு பேரு செரிப்ரோ பிளாசென்டல் ரேஷியோ, சிபி ரேஷியோன்னு சொல்லுவோம். ஸோ அது ஆல்வேஸ் மோர் தென் 1 இருக்கணும். அது ஏன் அப்படி மோர் தென் 1னா மேலே இருக்கிற நம்பர் ஒரு ரேஷியோன்னு பார்க்க போனால் பிரெயினுக்கு தான் ஆல்வேஸ் குழந்தையோட பிளட் ஃப்ளோ ஃபர்ஸ்ட் கொடுக்குற ஆர்கன் பார்த்தீங்கன்னா பிரெயின் தான். அந்த பிரெயினை தான் ப்ரிசர்வ் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ பிரெயினோட பிளட் ஃப்ளோ ஷுட் ஆல்வேஸ் பி ஹையர் தென் த கார்ட். ஸோ அதனால தான் அந்த ரேஷியோ வந்து மோர் தென் 1 இருக்கணும். இதுவே 1 ஆர் லெஸ் தென் 1 கிட்ட வரும்போது உங்கள் டாக்டர்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக க்ரோத் ஃப்ளூயிட் லெவல்லாம் மானிட்டர் பண்ணிட்டு டெலிவரி எப்போ பிளான் பண்ணணுன்றது சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்கள் டாக்டர் டாப்லர் சஜஸ்ட் பண்ணாங்கன்னா பயப்படாதீங்க. குழந்தைக்கு பிளட் ஃப்ளோ எப்படி போகுதுன்னு பார்க்கறதுக்காக தான் அந்த ஸ்கேன் பண்ணுறது.